வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த உலகம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் வாழ்வதற்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் அனைவரையும் வணங்கி, என் நில உலகில் 95 ஆண்டு காலம் நிறைவாக வாழ்ந்து இன்றும் நம்மை எல்லாம் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் குருமகான் அருள் தந்தை தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய துணைத் தலைவர், விரிவாக்க இயக்குனர், முதுநிலை பேராசிரியர் மதிப்பிற்குரிய உழவன் தங்கவேல் ஐயா அவர்களை வணங்கி, மேலும் ராசிபுரம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை, காசி விநாயகர் அந்த கோவிலினுடைய அறக்கட்டளை இந்த இடத்தை நமக்காக தந்திருக்கிறாங்க. கந்தசாமி தலைவர் கந்தசாமி ஐயா அவர்களை வணங்கி, இந்த இடத்தினுடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேரையும் வணங்கி, இன்னும் பெரிய பெரிய ஆளுமைகள் மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள், அத்தனை பேரையும் வணங்கி, இது இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம், கடவுளை காணலாம். தலைவரையா, நம்ம உலக சமுதாய சேவா சங்க தலைவரையா ஒவ்வொரு இடத்துலையும் குறிப்பிடுவாங்க. கடைசி வர பேச்சாளருக்கு ஒரு சௌகரியம், சீக்கிரமா முடிச்சிடலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஆடிட்டோரியத்துல ஒரு பேச்சாளர் பேசுறாரு. அவருக்கு வழங்கப்பட்ட தலைப்பு இதே மாதிரி கடவுளை காணலாம் கொடுத்துட்டாங்க. அதை ஒட்டி பக்கத்திலேயே டைனிங் ஹால் இல்லைங்களா? அந்த ஏற்பாட்டாளர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வெஜிடபிள் பிரியாணி சொல்லிட்டு இருக்காரு. திறந்துறாதரா, அந்த பேச்சாளர் பேசி முடிச்ச உடனே ஓப்பன் பண்ண, இல்லைன்னா சிக்கலாயிரும் அப்படின்னு அவர் ஏற்பாட்டாளர் சொல்லியிருக்கிறார். அவர் இறங்கின சமையல்காரருக்கு அவசரம், இவர் கடவுளை காணலாம்னு பேச்சாளர் ஆரம்பிக்கிறாரு. அந்த அண்டாவை திறந்துட்டான். எல்லாருமே கடவுளை பார்க்க போயிட்டாங்க இல்லைங்களா? ஆனா நம்மளுக்கு ஒரு வசதி தள்ளி இருக்குது, பிரச்சனை இல்லைங்க. அன்பானவர்களே, கடவுளை நாம் கண்டிருக்கிறோமா, பார்த்திருக்கிறோமா அப்படின்னு நிறைய கேள்விகள் அங்க இங்க எல்லாம் ஓடிட்டு இருக்கிறோம். இந்த உலகம் உருவாகி 400 கோடி ஆண்டுகளுக்கு மேல் ஆயாச்சு. மனிதன் உருவாகி 60 லட்சம் ஆண்டுகளுக்கு மேல் ஆயாச்சு. தொடர்ந்து பல்வேறு படிப்பினைகள் மனிதன் பெற்று வருகிறான். அப்ப எப்பெல்லாம் அவன் படிப்பினைகள் கிடைக்கிறதோ, பயம் வருகிறதோ, அவனுக்குள்ளாராக ஒரு சக்தி, ஏதோ ஒன்று நம்ம இயக்குகிறது, அதை நாம் வணங்க வேண்டும், துதிக்க வேண்டும் என்று முதலாவதாக அவன் மண்ணை வழிபட்டான், நெருப்பை வழிபட்டான், நீரை வழிபட்டான், காற்றை வழிபட்டான். விண்ணை கடைசியில தான் வழிபடுறான், விண்ணை அவனுக்கு தெரியாது. அப்ப அந்த 60 லட்சம் ஆண்டுகள்ல தொடர்ந்து வந்த அந்த சரித்திரத்தில் சமயங்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது பழஞ்சமயங்கள், ஆதி சமயங்கள், அந்த மாதிரி. அப்ப அந்த காலத்துல எல்லாம் எப்படி நமது முன்னோர்கள் வழிபட்டார்கள், அந்த வழிபாட்டு முறைகள் இப்ப எப்படி மாறி இருக்குது நமக்கு தெரியும். கண்ணப்ப நாயனார் கதை நமக்கு தெரியும் இல்லையா? காட்டுல போயிட்டே இருப்பார், கோயில் எல்லாம் இல்லை, அவருக்கு என்ன தோணுதோ இறைவனுக்கு அப்படியே வச்சு படைப்பார் இல்லையா? அப்ப அவர் நான்வெஜ் இதெல்லாமே படைக்கிறார். அப்ப அந்த ஏற்கனவே அங்க இறைவனுக்கு படையில் போட்டுட்டு இருக்கக்கூடிய குருக்களுக்கு ஒரு கஷ்டம், என்னடா இப்படி எல்லாம் பண்றான்னு சொல்லி இறைவன்கிட்ட முறையிடுறாரு சிவபெருமான்கிட்ட. நீ கொஞ்சம் மறைஞ்சிருந்து பாரு, அவனுடைய பக்தியை நீ பார்த்துட்டு அப்புறமேல நீ பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த குருக்களுக்கு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் கண்ணப்ப நாயனார் வர்றாரு. அதே மாதிரி படையில் அந்த குருக்கள் மறைஞ்சிருந்து கஷ்டத்தோட பார்த்துட்டு இருக்கிறாரு. சிவபெருமான் ஒரு கண்ணில் இருந்து ரத்தம் வழிகிறது. உடனே இவர் என்ன செய்யறாரு, ஒரு கண்ணை எடுத்து அங்க வைக்கிறாரு, வச்சாச்சு. இன்னொரு கண்ணில் இருந்து அடடா, இன்னொரு கண்ணில் இருந்து ரத்தம் வழிகிறது இறைவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, இன்னொரு கண்ணை எடுக்கணும். எடுத்தாச்சுன்னா பார்க்க முடியாது, கடவுளை பார்க்க முடியாது. தன்னுடைய காலை அங்க வச்சுட்டு ஈட்டியை எடுத்து கண்ணுக்குள்ள கொண்டு போக போறாரு. நெல்லு கண்ணப்பா, உன்னுடைய பக்தியை நான் சோதிப்பதற்காகவே இதை நான் உனக்கு இந்த பரீட்சை வைத்தேன், அது இன்னொருவருக்கும் சேர்ந்து இருக்கிறது. இதுல என்ன நாம புரிஞ்சுக்கிற முடியுதுங்க, பக்தி என்பது என்ன சொல்லுகிறார்கள், இறைவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பிளவில்லாத பக்தி, இறைவனை முழுமையாக நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வது. இதை மகரிஷி வாழ்க்கையில் நிரூபித்திருக்கிறார். ஒரு 8 வயது இளம் வயது, தனது பிறந்த ஊர் கூடுவாஞ்சேரியிலே விநாயக பெருமானை வழிபடுகிறார். ரொம்ப ஆர்வமாக வழிபடுகிறார், பஜனை எல்லாம் கலந்துக்கிறார் சின்ன வயசுல.
இறைவன் மீது அவ்வளவு பிரியம். அந்த விநாயகருக்கு போய் அவர் என்ன செய்கிறார், மார்கழி மாதத்திலே போய் பார்க்கிறார். இவருக்கு குளிருது, சுடுதண்ணில குளிச்சுட்டு போறாரு. ஐயோ, நான் வணங்கக்கூடிய பகவானுக்கு விநாயகருக்கு குளிருமேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, சுடுதண்ணியை கொண்டு போய் ஊத்துறாரு. அழுக்கு போக மாட்டேங்குது. என்ன பண்றாரு, அந்த கட்டாங்குச்சி எடுத்து வரட்டு வரட்டு சுரண்டாரு. அந்த வழியில யாரோ பெரியவர், என்னடா கோயிலுக்குள்ள என்னத்துக்கு சத்தம் கேட்குதுன்னு எட்டி பார்க்க ஆள் வர்றாரு. சுவாமிஜி மறைஞ்சுக்கிறாரு. அவர் போனவன மறுபடியும் சுரண்டுறது, மறுபடியும் வர்றாரு. என்னடா பண்ணிட்டு இருக்கிற, சாமிக்கு சுடுதண்ணி. அதிர்ஷ்டோ, சாமிக்கு சுடுதண்ணி எல்லாம் ஊத்தக்கூடாது. ஏன், நமக்கு தேவைன்னா கடவுள், தேவை இல்லைன்னா சொல்லுங்க, தேவை இல்லைன்னா என்ன சொல்றாதே, எங்கேயாவது யாராச்சும் நமக்கு குளிருதேன்னு சொல்லி மார்கழி மாசம் சுடுதண்ணி வச்சு குளிச்சுட்டு போறோமே, நான் வணங்கக்கூடிய கடவுளுக்கு சுடுதண்ணி கொண்டு போகலையே, ஏன் கல்லுன்னு சொல்றான். அப்போ தேவைன்னா கடவுள், தேவையில்லைன்னா கல்ல. அப்ப எனக்கும் இறைவனுக்கும் எந்த விதமான பிரிவும் இல்லை. என்னில் என்ன உணர்கிறேனோ, எனக்கு பசி எடுக்கிறது என்றால் நான் வணங்கக்கூடிய கடவுளுக்கும் என்ன ஆகும், பசிக்குங்கிற உணர்வு. அதுதான் மனிதனுக்கும் இறைவனுக்கும் ஒரு பிளவில்லாத பக்தி. தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறார். ஆண்டாள் நாச்சியார் தான் சூடிய மாலையை தான் ஒவ்வொரு முறையும் பெருமாளுக்கு சூடுவார் இல்லையா. அப்ப இதையெல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்துல பழஞ்சமயங்கள்ல எந்தவித பிரச்சனையுமே இல்லாம காட்டுக்குள்ள போயிட்டே இருப்பாங்க. ஒரு கல் எடுப்பாங்க, பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு வீசிட்டு போயிடுவான். கோயில் கிடையாது, குளம் கிடையாது, ராகு காலம், யமகண்டம், இப்படித்தான் வரணும், சாமிக்கு இப்படி பூஜை பண்ணணும், 50 ரூபா கொடுக்கணும், 500 ரூபா கொடுக்கணும், 10,000 கொடுத்தா உள்ளே போயிடலாங்கிறதுலாம் அந்த காலத்துல கிடையாது. இன்னும் இந்த பக்கம் திசையில ஒரு குச்சி இருக்கு, அதை எடுத்து அதுதான் சாமி, எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, எப்படியாவது சரி பண்ணி நீ தூக்கி வீசிட்டு போயிடுவான். இந்த பக்கம் போவான் இன்னொரு கல்லு. என்ன புரிஞ்சுக்க முடியுதுங்க, சிஸ்டம் கிடையாது அந்த கால வழிபாட்டு முறைகள்ல, சிஸ்டம் கிடையாது. என என்னையும் இறைவனையும் நான் தனியாக பார்க்கவில்லை, நான் பார்க்கக்கூடிய அனைத்துமே இறைவன் என்று ஆதி சமயங்களிலே நமது முன்னோர்கள் சொல்லி இருந்தார்கள். ஆனால் அந்த காலத்துல என்ன பிரச்சனை இருந்ததுன்னா, நிறைய நரபலி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, விலங்குகள் எல்லாம் வதை செய்தாங்க. அதெல்லாம் தான் பிற்காலத்துல தொடர்ச்சியாக வந்தது. இன்றும் நமது பாரம்பரியத்துல சிவராத்திரி சமயத்துல பாரி வீட்டை நம்ம கும்பிடுவோம், பார்த்திருக்கீங்களா? அதுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குறியீடுகள், பொம்மைகள் இதெல்லாம் வச்சிருப்பாங்க, வழிபட்டுட்டே வருவாங்க. உங்க முன்னோர்கள்ட்ட போய் கேளுங்க, எதுக்குன்னு கேளுங்க, என்ன சொல்லுவாங்க, இந்த பாரியா, இதெல்லாம் தெரியாது, அப்பா அம்மா வணங்கினாங்க, தாத்தா பாட்டி வணங்கினாங்க, அவங்களுக்கு முன்னாடி வணங்கினாங்க, நீயும் வணங்கு, உன் பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடு, அவ்வளவுதான் தெரியாது. இது என்ன புரிஞ்சுக்க முடியுதுங்க, வழி வழியாக நமது முன்னோர்கள் பல்வேறு தெய்வ வழிபாடுகளை வழிபட்டு தொடர்ச்சியாக வந்ததனுடைய விளைவாக அது இன்றும் நம்மிடையே அந்த பழக்கம் மாறாமல் இருக்கிறது. இதெல்லாம் எங்க ஆய்வு செய்தாங்க அப்படின்னா, 1922 ஹரப்பா மொஹஞ்சதாரோ அகழ்வாராய்வில் கிடைத்த செய்திகள். இப்ப பிற்காலத்தில் வந்தவைகள் தான் இப்ப இருக்கக்கூடிய நிறுவன சமயங்கள் எல்லாம். அப்ப அதுக்கு ஒரு சிஸ்டம் வந்துருச்சு. ஏன்னா மனிதகுலம் பெருகி கொண்டிருக்கிறது, சரி செய்ய வேண்டும், அவங்களோட ரெகுலேஷனுக்குள்ள கொண்டுட்டு வரணும், இல்லைன்னா சிக்கலாயிரும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்ப எந்த மகானும் எந்த இடத்திலும் ஒரு கோட்பாடுகளை கூறினார்கள். நபிகள் பெருமகனார் வந்தாங்க, இயேசு கிறிஸ்து வந்தாங்க, புத்தர் வந்தாங்க, என்ன வள்ளலார் வந்தாங்க. எல்லோருமே என்ன செய்தார்கள் என்றால், மனிதன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், அப்ப அவனுக்கு ஒரு அறநெறி வேணும், இறை உணர்வையும் அறநெறியும் தான் போதிச்சாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை உலகத்துல போயிட்டு இருக்குதுங்க, வேறுபடுத்தி பார்க்கிறோம். நீ கடவுள் வேற கும்பிடுற, நான் வேற கடவுளை கும்பிடுறேன், அவங்க வேற கடவுளை கும்பிடுறாங்க. அதனுடைய விளைவாக இன்னைக்கு நம்ம இந்தியாவில் பார்க்கிறோம், அநியாயமா 26 பேர் இல்லைங்களா. அது எதனுடைய அடிப்படையில, இறைவனை வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய நிலையில, நீ வேற நான் வேற அந்த நிலையில. அப்ப அதற்கு அடுத்து வரக்கூடிய விளைவு நாம ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கும் போர், உலகம் அளவுல போர். அப்ப ஒட்டுமொத்த உலகமுமே இறைவன் பேரால என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இதைத்தான் மகரிஷி வேணாங்கிற. நமக்குள்ள என்ன சக்தி இருக்குதோ அதுதான் அனைவருக்குள்ளாராகவும் இருக்கிறது. அப்ப ஒரு காலத்துல வெவ்வேறு காலகட்டங்கள்ல வந்த மகான்கள் நமக்கு வெவ்வேறு விதமா அந்த காலத்துக்கு தேவையானதை நமக்கு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அப்ப இந்த காலத்துல அறிவு மிகுந்திருக்கிறது, ஆற்றல் மிகுந்திருக்கிறது. அப்ப இந்த இறை வழிபாடு என்பதை மிகச் சரியாக நாம் சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் சிக்கலாகிவிடும். விநாயகர் வழிபாடு எதற்காக நாம் செய்கிறோம் சொல்லுங்களேன் யாராச்சும். விநாயகர் வழிபாடு எதற்காக செய்கிறோம்? பஞ்சபூதங்கள். அருமையான பதில். விநாயகர் வழிபாட்டுக்கு முன்பாக என்ன இருந்துச்சுங்க? 5 லிங்கங்கள் இருந்தது, இன்னமும் இருக்குது. காஞ்சிபுரத்துல மண்ணு இல்லைங்களா, பஞ்சபூதத்தினுடைய அடையாளம் காஞ்சிபுரத்துல மண்ணு, திருவானைக்காவுல நீர், திருவண்ணாமலையில நெருப்பு, காளகஸ்தியில காற்று, சிதம்பரத்துல விண். இப்படி ஒரு ஊரா போக முடியாது. யான்னு சொல்லி என்ன பண்ணாங்க, எந்த கோயிலுக்கு போனாலும்
விநாயகர் வழிபட்டா எதை வழிபட்டதாக பொருள்? ஆமா, விநாயகரை வழிபட்டுட்டு போனதோடு சரி, அதுக்கப்புறம் எதையும் நம்ம பண்றது இல்லை. நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் எதை அடையாளப்படுத்துகிறது? இந்த பிரபஞ்சம் முழுவதும் எதனால் ஆனது? பஞ்சபூதங்கள் இல்லைங்களா? அப்ப நம்ம காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பஞ்சபூதங்கள் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை நகருகிறதா? எதை தொட்டாலும் சாப்பாட்டுல கை வைக்கிறோம், நீர்ல கை வைக்கிறோம், நெருப்புல கை வைக்கிறோம், இன்னும் பார்க்க முடியல, அதனால தெரிய மாட்டேங்குது நமக்கு. அப்ப பஞ்சபூதங்கள் இல்லை என்றால் நமக்கு என்ன இல்லை? ஏன்னா ஆழியாருக்கு ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல ஒரு அம்மா ஒரு கேள்வி எழுப்பினாங்க. சார், நான் இங்க வந்து எல்லாம் சுத்தி பார்த்தேன் சார், எங்கேயுமே சிலையை காணா, நீங்க எதை சாமின்னு சொல்றீங்க, அறிவுத்திருக்கோயில் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க. அப்ப திருப்பி நான் கேட்கும்போது விநாயகர் வழிபாடு எதற்காகனா உங்களுக்கு தெரியும். நம்ம என்ன பண்றோம், வழிபாடு முடிச்ச பிறகு கடவுள் வேற நாம வேற பிரிஞ்சு போயிடுறோம். அங்கிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தான் எல்லாமே. அப்ப நான் விநாயகரை வழிபடுகிறேன் என்றால் பஞ்சபூதங்கள் தான் எனக்கு காப்பாக இருக்கிறது, பஞ்சபூதங்கள் தான் எனக்கு வழிகாட்டியாக இருக்கிறது, பஞ்சபூதங்கள் தான் எனக்குள் இருந்து என்னை இயக்குகிறது. அப்ப நான் தொடர்பு கொள்ளக்கூடிய பொருளும் எதனால் ஆனது? அனைத்துமே பஞ்சபூதங்கள் மட்டுமே. அப்ப அந்த பஞ்சபூதங்களுடைய மதிப்பு தெரிவதற்காக முன்னோர்கள் விநாயகர் வழிபாட்டை வைத்தார். இன்னொரு செய்தி ராமலிங்க பெருமான் அருமையாக சொல்கிறார், மூலத்தை எடுத்து குளத்தில் போடும். மூலம் என்றால் என்ன? அனைத்து இயக்கங்களுக்கும் மூலாதாரமாக விளங்கக்கூடியது விநாயக பெருமான் இல்லையா? தமிழ் அகராதியில் குளம் என்றால் நெற்றி என்ற ஒரு பொருள், குண்டலினி அப்படின்னா விநாயகர் என்று பொருள் உண்டு. மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தி எழுப்பி நெற்றியில போடுன்னு சொன்னதை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இப்போ சாமி எடுத்துட்டு போய் எங்க போடுறோம்? விநாயகர் எடுத்து எங்க போடுறோம்? அப்ப கருத்து என்ன? கருத்து நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க. நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? குளத்துல போடுறோம் இல்லைங்களா? விநாயகர் சதுர்த்தி நம்ம பண்றோம். பிறகு என்ன செய்யறாங்க? மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தி எடுத்து குளத்துல போடுனா, குளம்னா தமிழ் அகராதியில நெற்றின்னு பேரு. எவ்வளவு முன்னோர்கள் வந்து மிக அற்புதமான விஷயங்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதை விஞ்ஞானத்திற்குள் நாம் கொண்டு வர முடியாமல் தவிக்கிறோம். அதை சடங்காகவே நாம் நிறுத்திவிட்டோம் இல்லைங்களா? அப்ப அந்த அடிப்படையில் அந்த விநாயகர் வழிபாடு என்றாலே பஞ்சபூதங்கள் என்னுள் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. நான் பார்க்கக்கூடிய, பழகக்கூடிய, செயல்படக்கூடிய அனைத்துமே எனக்கு காப்பாக இருக்க வேண்டும் என்றுதான் நமது முன்னோர்கள் சொன்னார். இந்து சமயமாகட்டும், இஸ்லாம் ஆகட்டும், கிறிஸ்தவம் ஆகட்டும், நெத்தியில கை வைக்கிறாங்களா? நெத்தியில கை வைக்கிறாங்க. குங்குமம் வைக்கிறது எதுக்குங்க? அங்க என்ன இருக்குது? பிட்யூட்டரி கிளாண்ட் இல்லையா? அப்புறம் வந்து இப்படி பண்றாங்க, சிலுவை போடுறாங்க, நமாஸ் பண்றாங்க. அப்ப அனைத்து சமயங்களிலுமே இந்த பிட்யூட்டரியினுடைய வேல்யூ சொல்லப்பட்டிருக்குது, ஆக்னி சக்கரத்தினுடைய மதிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அதன் வழியாக ஒவ்வொரு நாளும் நீ செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலுமே இறைவன் அந்த நிலையில் இருந்து செய்ய வேண்டும் என்றுதான் மகரிஷி நமக்கு எடுத்து சொல்லுகிறார் ஒரு கதையில். நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு, உற்று உற்று பார்த்திடும் உன்னை எதை செய்தாலும். அப்ப தவம் செய்ய 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 யார் மீதுமே நமக்கு என்ன வராதுங்க? வெறுப்பு என்பது வரவே வராது. ரைட். கடவுள் நம்ம ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற கேள்வி எழுகிறது இல்லையா? கடவுளை பார்த்தா நம்ம என்னெல்லாம் கேட்போம்? இன்னைக்கு கோயில என்னெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம்? ஒவ்வொரு கோயிலையும் போய், இறைவா நான் ஞானம் அடைய வேண்டும், இறைவனூர் பெற வேண்டும் அப்படி கேட்கிறோமா? இல்லை இப்படி கேட்கிறோமா? சாமி என்ற எதிர் வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், மேல் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லா இருக்கணும், இப்படி கேட்கிறோமா? இப்படியே கேட்கிறோம். அப்படி கேட்டிருந்தா உலகத்துல ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமா? பிரச்சனை வந்திருக்குமா? யோசிங்க பார்க்கலாம். இல்லை. அப்ப அங்க போய் எப்படியாவது நான் பாஸ் பண்ண, படிக்க மாட்டேன் எப்படியாவது பாஸ் பண்ணிடுவேன், வியாபாரம் கடைக்கு போக மாட்டேன் எப்படியாவது லாபம் வந்துடும், எப்படிங்க வரும்? கடவுள் என்ன சொல்லுகிறார்? உனக்கு அனைத்தையுமே நான் முன்னமே வாரி வழங்கி விட்டேன். ப்ராவிடன்ஸ், முன்னிருப்பு, முன்திட்டம், முன் யோசனை. அந்த நிலையில் செயல்படக்கூடிய இறைவனை நம்ம என்ன பண்ணிட்டாங்க? கீழே கொண்டு வந்துட்டோம். மகரிஷி சொல்றார், கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார், கடவுளை கருத்தாய் காட்சியாய் காண்பாய் அங்கே. நீ வணங்குவது வெளியில் உள்ள பொருளை அல்ல, உன்னுடைய அறிவைத்தான் வணங்குகிறாய். அப்ப ஆலயத்தில் நிறைய நமக்கு தீட்சையில சொல்லியிருக்கிறோம். தீபாராதனை காண்பிக்கப்படும் பொழுது உங்கள் கண்கள், அதாவது இந்த புலன்கள் இறைவன் பக்கம் இருக்கிறது. அபிஷேகத்தை நாம் பார்க்கிறோம் என்றால் அந்த அபிஷேகம் நமக்குள்ளாராக நிகழ்கிறது என்கிற கருத்தில் தான் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நீங்க அருமையா அந்த காசி விநாயகர் ஆலய வளாகத்திற்குள்ளாராக மிக அற்புதமான இந்த வளாகத்தை அமைத்திருக்கிறார்கள். ஏனெனில் பக்தி இல்லாமல் ஞானம் இல்லை. இந்த பாருங்க, நம்ம அரங்கத்துல அலங்கரிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் யாருங்க? சித்தர் பெருமக்கள் இல்லையா? அப்ப அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய பிளெஸிங்ஸ் அதெல்லாம் நமக்கு தேவை. அப்ப நமக்கு உள்ள போய் கோயிலுக்குள்ள போனோம்னு சொன்னா என்ன பண்ணணும்? அது இன்னைக்கு ரொம்ப பேருக்கு தெரியலைங்க. இறை வழிபாடு ஓகே, அது முதல் நிலை. அடுத்த நிலை, பெரிய பெரிய ஆலயங்களிலே தியான மண்டபங்கள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 38,000 மிகப்பெரிய ஆலயங்கள், கற்பனை கெட்டாத ஆலயங்கள். இன்னைக்கு நம்மளால முடியவே முடியாது.
அதையெல்லாம் கட்ட முடியாது. மிகப்பெரிய ஆலயங்கள், ஒரு ஆலயத்தை நீங்க போய் பாருங்க, அதுல எவ்வளவு விஞ்ஞானம் இருக்கிறது என்பதை பாருங்கள். ராஜகோபுரம் எதற்காக, 5 பிரகாரங்கள் எதற்காக, கொடிமரம் எதற்காக, பலிபீடம் எதற்காக, ஏன் கர்ப்பகிரகத்துல ஜன்னல் இல்லை, இந்த கேள்விகள் எல்லாம் நமக்கு வேண்டும். அப்ப ஆலயத்துக்குள்ள போயிட்டோம்னா யாரு கூட என்ன செய்யக்கூடாதுங்க, பேசக்கூடாது. அமைதியாக ஒரு இடத்திலே அமர்ந்து பார்த்தது எது, கேட்டது எது, ருசித்தது எது, முகர்ந்தது எது என்று கடந்து உள்ளே போகக்கூடிய நிலையை கடவுள் பார்க்கக்கூடியதெல்லாம் கடவுள், உள்ளும் புறமும் இருக்கக்கூடியது எல்லாமே இறைவன். அப்ப அந்த நிலையில வந்துட்டோம் அப்படின்னா யாருக்கிட்ட எந்த நிலையில் நமக்கு என்ன வராதுங்க, வெறுப்பு என்பதே வராது. ஒரு அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம், எவ்வளவோ முயற்சி பண்றாங்க, முன்னேற முடியல. கடவுள்கிட்ட போய் நம்ம முறையிடுறோம். வெற்றி கொடுத்தாரா கடவுளை வணங்குவோம், வெற்றி கொடுக்கல நீ எல்லாம் ஒரு சாமியார் கேட்டு நம்ம வாட்டுக்கு என்ன செஞ்சுட்டு இருப்போம், போயிட்டே இருப்பேன். நான் கோயில் பக்கமே போக மாட்டேன். ஏன் இல்ல, நான் கடவுள்கிட்ட கேட்டேன், அவர் என்ன செய்யல, எனக்கு கொடுக்கல. அப்படி அந்த அம்மா 12வது மாடியில இருந்து ஏறி கீழே குதிச்சு தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்போ ஒருத்தர் வாராரு, ஏம்மா என்ன பிரச்சனை, ஏன் இப்படி பண்ண போற? இல்ல முதல்ல நீ யாருன்னு சொல்லு. அந்த அம்மா கேட்குது, இல்ல உனக்கு என்ன, நீ முதல்ல யாருன்னு சொல்லியா? நான் தான் கடவுளுங்கிறாரு. இந்த அம்மாவுக்கு நிறைய கோபம் வந்துருச்சு, பயங்கர கோபம் இல்லையா. நீ ரொம்ப ஓரவஞ்சல் பண்ணிட்ட, அவனுக்கெல்லாம் ஏசி கார் கொடுத்துருக்கிற, எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, பணத்தை வாரி வழங்கியிருக்கிற, என்னை நடுத்தருவு கொண்டு வந்து பிச்சைக்காரியாக்கி கீழே இறக்கிட்ட, அதனால நான் சாக போறேன். இல்லம்மா, நான் உன் முன்னாடி வந்திருக்கிறேன், ஏதாவது நான் வரம் கொடுக்கணும் அப்படின்னு கடவுள் சொல்ல, நீ எந்த வரமும் கொடுக்க வேணா, இடத்த காலி வேணும், நான் சாக போறேன். அப்படியெல்லாம் சாகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வரத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு. அவர் கொடுத்த வரம் என்னன்னா, நீ மேல இருந்து கீழே குதிக்கல, ஸ்லோ மோஷன்ல குதிக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டாரு. இந்த அம்மா முன்னாடி குதிக்காம பின்னாடி ஜன்னல் வழியா அங்கிருந்து குதிச்சிருச்சு. அந்த 12வது மாடியில ஒருத்தர் இருக்கிறார், பெரிய வீடு, உலகத்திலேயே தலை சிறந்த பணக்காரர். அவங்க 2 பேருக்கு கணவன் மனைவிக்கு சண்டை பிரச்சனை. கீழே வர்றாங்க, அடுத்த மாடி, உலகத்திலேயே தலை சிறந்த நகைச்சுவை நடிகர், எல்லாருக்கும் ஜோக்கெல்லாம் சொல்லுவாரு. அங்க கணவனுக்கு மனைவிக்கு சண்டை. இப்படி ஒரு வீட்லயும் ஒவ்வொரு பிரச்சனையும் தரைத்தளத்துக்கு வராங்க. கடவுள் மீண்டு வராரு, நம்ம சாகலை, ஏன்னா ஸ்லோ மோஷன் வரம் கொடுத்துட்டாரு இல்லையா. ஏம்மா உலகத்தை பார்த்தியா? சாமி நான் எல்லாம் முன்னாடியே பார்த்தேன். இல்ல பின்னாடி உள்ள போனாதான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொருத்தருக்குள்ள என்னதுங்க, என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கறது பார்க்க முடியுது. அப்ப எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்குது. இதை சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாரு, உலகில் செயல்படக்கூடிய அனைவருமே இன்பம் மட்டுமே வேண்டும் என்று அதற்காகவே தன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அங்க வரக்கூடிய பிரச்சனை எல்லா விதமான துன்பங்களுக்கும் காரணம். சாமிஜி அழகா சொல்றாங்க, எது தெய்வம் நம்மை விட பேராற்றல் மிக்கதாகவும் சக்தி மிக்கதாகவும் எல்லாவற்றையும் இயக்கக்கூடியதாகவும் எங்கும் நிரந்தரமாகவும் இருக்கக்கூடியது எதுங்க, தெய்வம். நிரந்தரமாக. இப்ப நம்ம எல்லாம் என்ன ஆகுங்க, மாறிட்டே இருப்போம், இந்த பூமி மாறிக்கிட்டே இருக்கும், நட்சத்திரங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். மாறாதது எது? மாறாதது எதுங்க, இறைநிலை. அப்ப அங்க ஓடி இங்க ஓடி எல்லாம் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம், அதனால நமக்கு தெரியல, அது நிரந்தரமாக இருக்கிறது. இதை அழகா சொன்னாரு இந்த நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர். சூரியன் வருவது யாராலே, சந்திரன் தெரிவது எவராலே, கவிதையில் சொல்றாருங்களா. இது ஒன்னொன்னுக்கு யாரோ ஒருத்தர் இயக்கிறதுக்கான கர்த்தா இருக்கிறார். அவர் இருக்கிறார் என்பது உண்மை, அது எந்த நிலையிலும் மாற்றம் இல்லாது இருக்கிறார் என்பது உண்மை. ஆனால் எப்படி இருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் என்னதுங்க, தெரியாது. மகாகவி என்ன சொல்றாரு, இந்த இறைவனை உணரணும் அப்படின்னா எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்தணுங்கிறாரு. இந்த புவிதனில் வாழும் மரங்களும் இன்ப நறுமலர் பூஞ்செடி கூட்டமும் அந்த மரங்களை சூழ்ந்த கொடிகளும் ஔடத மூலிகை பூண்டு புல் யாவையும் எந்த தொழில் செய்து வாழ்வனவோ. ஏதாவது தொழில் செய்து வாழுதா? யாரு 5 அறிவு வரைக்கும் ஏதாவது தொழில் இருக்கா? சிங்கம் புலி கரடி வரைக்கும் நமக்கு தான் என்னதுங்க, வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், இவ்வளவு பிரச்சனை இருக்குது. அவர் என்ன சொல்றாரு, மானுடர் உலாவிடினும் வித்து நடாவிடினும் வரம்பு கட்டாவிடினும் அன்றி நீர் பாய்ச்சாவிடினும் வானுலகு நீர் தருமேல் மண் மீது மரங்கள் வகை வகையால் நெற்கள் புற்கள் மலிந்திருக்கும் என்றோ. நம்ம என்ன பண்ணினாலும் பண்ணலைனாலும் என்ன நடக்குங்க, புல் ஆட்டோமேட்டிக்கா வளருது, மரங்கள் ஆட்டோமேட்டிக்கா வளருது. நாம ஏதாவது மரத்தை வளர்த்துறோமா, நாம தண்ணி ஊத்துறோமா? இல்ல. யான் எதற்கும் அஞ்சுகிறேன் மானுடரே, நீவீர் என் மதத்தை கை கொண்டு மின். நீங்க என்ன சமயத்து வேணாலும் நீங்க இருங்க, பாடுபட வேண்டாங்கிறார். என்ன சொல்றாருங்க, பாடுபட வேண்டாம், இறைவன் உங்களுக்கு அருள் செய்வாரு. ஊனுடலை வருத்த நீர் உணவு இயற்கை கொடுக்கும். முன்னொரு வாழ்க்கை மாதிரி அப்படித்தானே இருந்துச்சு, என்ன கிடைச்சது அப்படியே சாப்பிட்டாங்க. இன்னைக்கு அது சாத்தியம் இல்லை. அவர் என்ன சொல்றாரு கடைசியில, இவ்வளவு இருக்குதே, ஒரே ஒரு தொழில் தான் நமக்கு, ஒரே ஒரு தொழில். என்ன தொழில்? அன்பு செய்ய வேண்டும். ஆறுவிற்கெல்லாம்
அது ஒண்ணுதான். நீங்க எந்த இடத்துல அன்பு செய்கிறீர்களோ அங்குதான் நாம் என்ன செய்ய முடியும்? இறைவனை காண முடியும். இன்னைக்கு இந்த மேடையில் நடந்த நிகழ்வை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? எவ்வளவு பேருக்கு விருது. அப்ப அவங்க எல்லாம் யாருங்க? விருது பெற்றவர்கள்லாம் யாருங்க? என்னங்க அமைதியா இருக்கிறோம்? கடவுள். கடவுள் தானே. இல்லை, அதை மாற்ற முடியுமா? என்ன சொல்றாரு விவேகானந்தர்? நீ அனுபவிக்கும் செல்வத்தில் இறைவன் இருக்கிறார். நீ அனுபவிக்கும் செல்வத்தில் இறைவன் இருக்கிறார். உனது ஆசையிலும், நீ வாங்கும் பொருளிலும், உனது அழகிய உடைகளிலும், உனது சுந்தரமான ஆபரணங்களில் அவர் அமர்ந்திருக்கிறார். இந்த பாவனையுடன் நீ பார்க்கக்கூடிய, பேசக்கூடிய அனைத்தையுமே இறைவனாக பார்த்தேயானால் யார் மேலேயாவது வெறுப்பு வருங்களா? எங்கேயாவது வெறுப்பு வருமா? இது வார்த்தைகளுக்கு நம்ம சொல்றது சரியா இருக்கும். பட் உணர்வு இல்லாமல் இது நமக்கு வரவே வராது. அந்த உணர்வு நமக்கு எப்படி வரும் என்றால் த்ரூ மெடிடேஷன், தவம் செய்யறது மாதிரி தாங்க. அப்ப உன் பேச்சில், உன் உருவத்தில், உனது நடமாட்டத்தில், பிறவற்றில் கடவுள் வீற்றிருப்பதை நீ உணர்வாயானால் துன்பமும் துக்கமும் செறிந்திருந்த இந்த உலகம் உனக்கு என்னவாக மாறும்? சொர்க்கமாக மாறும். ஏன் இதை நம்ம கவனிக்கணும்னா, நிறைய பேர் நம்ம என்ன சொல்லிட்டு நான் ஏன் பிறந்தேன்னு தெரியல, எனக்கு ஏன் இப்படி சாபம் வந்துச்சுன்னு தெரியல, இல்லை நம்ம மேலே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்க? வெறுப்பு. அப்ப மகிழ்ச்சியாக வாழத்தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆனா அந்த மகிழ்ச்சி என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல. மகான்கள் சொல்லுகிறார்கள், ஆன்மாவின் இயல்பு மகிழ்வு. அது எப்பொழுதுமே மகிழ்ச்சியை மட்டுமே விரும்புகிறது. காலை முதல் மாலை வரை அனைத்து செயல்பாடுகளிலுமே நம்ம கோபம், பொறாமை, வெறுப்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு என்னதுங்க? இறைவனை விட்டு விலகிடுறோம். அப்ப நம்ம கொஞ்சம் கனெக்ட் பண்ணலாம். காலையில இருந்து எவ்வளவு நேரம் மகிழ்ச்சியா இருந்திருக்கிறோம் தெரியாது. ஆனா பொதுவா என்ன சொல்றோம்? ஒன்னாலதான் மகிழ்ச்சி போயிடுச்சு, அவங்களால மகிழ்ச்சி போச்சு, பக்கத்து வீட்டுக்காரன் சரியில்லை. இன்னும் நினைக்கிறோம், ஒரு பொருளை கொடுத்தோ ஒரு பொருளை பெற்றோ மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம் என்று. முடியாது. ஏனெனில் மகிழ்ச்சி என்பது ஒரு பொருளை கொடுத்து வரக்கூடியது அல்ல. மகிழ்ச்சி என்பது நிரந்தரமானது. அதை நாம் அனுபவிக்க மட்டுமே முடியும். அப்ப நம்முடைய மகிழ்ச்சி கெடுகிறது என்றால் யாரால்? அப்பாவாலையா, அம்மாவாலையா, கணவனா, மனைவியா? இல்லை, என்னால் மட்டுமே அந்த மகிழ்ச்சி கெடுகிறது. நிரந்தரமாக மகிழ்ச்சி இருக்க வேண்டும். ஏனெனில் சூழல் மாறாது. கணவன் அப்படிதான் இருப்பாரு, மனைவி அப்படிதான் இருப்பாங்க, அம்மா அப்படிதான் இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு தெரிஞ்சதை அவங்கவுங்க செய்துட்டே இருப்பாங்க. அப்ப அந்த இறைத்தன் எல்லோருக்குள்ளும் இருந்து இயக்கி கொண்டிருப்பது இறைவன் தான். எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன வேண்டும், என்ன வேண்டாம் என்று முடிவு செய்வது இறைவன். அது சக மனிதர்கள் மூலமாக இறைவன் தந்து கொண்டிருக்கிறார். அப்படி தன்னை சந்தேகமே இல்லாமல் இறைவனாக உணர்ந்ததினால்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாரதாதேவி எப்படி பார்த்தார்கள்? இறைவனாக. மகாகவி பாரதியார் இறைவனை உணர்ந்த பிறகுதான் அன்னை செல்லம்மாவை இறைவனாக பார்க்கிறார். முதலாக செல்லுகிறார் பாரதியார். சுதந்திர போராட்டம் நடைபெறும் பொழுது அன்னை நிவேதிதாவை சந்திக்கிறார். அங்கு சொல்லுகிறார், நிவேதிதா கேட்கிறார், எங்கே உங்களுடைய வாழ்க்கை துணை? இல்ல, அவங்கெல்லாம் வீட்டை விட்டு வரமாட்டாங்க. நம்ம நாட்டுல இருந்த நிலைமை அதுதான். சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பாக பெண்கள் யாருமே என்ன செய்ய முடியாதுங்க, வெளியில வர முடியாது, கணவன் மனைவியை செல்ல முடியாது, கிச்சனோட சரி. அப்ப என்ன சொல்றாங்க அன்னை நிவேதிதா, நீங்கள் சுதந்திரம் பெற வேண்டுமெனில் முதலிலே உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சுதந்திரம் கொடுங்கள். அப்படியே எந்திரிச்சு வந்துட்டார். எந்திரிச்சு வந்து கிச்சன்ல போய் அன்னை செல்லம்மாவை அழைச்சிட்டு அப்படியே அந்த வீதியில போற எல்லாரும் பார்க்கிறாங்க, பாரதிக்கு என்ன நேர்ந்தது. அதன் பிறகுதான் பாரதிக்கு ஞான கவிதை பிறந்தது அப்படிங்கிறத சொல்றாங்க. விவேகானந்தர் என்ன சொல்றாருங்க, ஆசைகள் அனைத்தையும் வைத்துக்கொள், அதை வேண்டாம்னு சொல்லல, ஆனால் அவைகள் அனைத்தையும் இறைவனாக கருது, பிறருக்கு உதவி புரியவும், பயன் கருதா கர்மத்தில் ஆழ்ந்து ஆழ்ந்த வீழ்வதற்கும். எதுக்கு நம்ம இருக்கணும்னு சொல்றாரு? ஏன் நான் இருக்கணும்னு சொல்றாரு? நம்ம வாழணும் சொல்றாரு. நெடுநாள் வாழ்ந்திருக்க நீ ஆசைகள், பிறருக்கு உதவி செய்வதற்கும் அதனால் நீ ஆனந்தம் அடைவதற்குமாக நெடுநாள் நான் வாழ வேண்டும் என்ற இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய் அப்படிங்கிறாருங்க. சாமிஜி சொல்றாரு, உணர்ந்த நிலையில என்னுள்ளவனை வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், இறைவனாகி பாடுகின்றேன், உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கடை தேர்வதற்கு எல்லையெல்லா இறைவனில் இருந்து நான் பாடுகின்றேன்னு சொல்றாருங்க. மகரிஷி அந்த உணர்ந்த நிலையில அம்மா அந்த கவிதையை எடுத்து வச்சாங்க. அருள்செல்வி அம்மா பேசும்போது ஒவ்வொரு முறையும் மகரிஷி நேரில் பார்த்த அனுபவம், பயிற்சி முடிச்சு அந்த மேலிருந்து வெளியில போகையில இந்த கவிதையை பாடாம போக மாட்டாங்க. வையமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை வளம் காத்தினிதான் வளரட்டும் மெய்யறிவு அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை பாடுவாங்க. ஒரு முறை மறந்துட்டு போயிட்டாங்க. போயிட்டு வந்து வேகமா சத்தமா வர மைக் இல்லை. அப்ப பழைய ஏவோ என்ன பண்றாரு, மைக்கு கொண்டாந்து கொடுக்குறாரு. அப்படி ரெண்டு கையை மேல வச்சு உணர்ந்த நிலையில பாடுறாரு, வையம் எல்லாம் வாழட்டும். ஏன் அப்படின்னா எல்லோரும் இறைவன் தான், நீங்களும் இறைவன் தான். ஏது நம்ம சொல்லணும்னா நம்ம வாழ்ந்த காலத்துல வாழ்ந்த மகான்,
இன்னொரு முறை ஏதாவது இருக்கலாம் அந்த பூமியில, தெரியாது, நம்மளுக்கு தெரியாது. நம்ம பார்த்த வரையில மகரிஷி நம்மளோட வாழ்ந்திருக்கிறார் இல்லைங்களா, இறைவனாகவே வாழ்ந்திருக்கிறார். அப்ப அந்த நிலையில நம்ம அந்த இறைவன் அவருடைய கோட்பாடுகளை மக்களிடம் கொண்டு செல்வதில் முழுமையாக ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறத மகரிஷியோட வேண்டும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மகரிஷி பிரம்மஞானம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நிறைய இந்த உலகத்துல பிரச்சனை வந்துட்டே இருக்குது. அப்போதைக்கு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இருந்தாங்க. சாமிஜியை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு வந்தாங்க. அவருக்கு ஒரு கேள்வி இருந்தது, மகரிஷிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு சாமிஜி ரூமுக்கு நேருக்கு எழுது நடந்த நிகழ்வு. ஏன்னா பிரம்மஞானங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. எந்த அடிப்படையில் நீங்கள் பிரம்மஞானம் தருகிறீர்கள்? மகரிஷிட்ட கேட்கிறார் அவர் கேள்வி. வேதத்தினுடைய அடிப்படையா, சித்தாந்தமா, அல்லது வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா, என்ன விஷயம்? சும்மா நீங்க வாடகை வர்றவங்களுக்கெல்லாம் பிரம்மஞானி பிரம்மஞானி சொல்லிட்டு இருக்கீங்களே, எல்லாரும் எங்க ஊர்ல சொல்றாங்க காஞ்சிபுரத்துல, அப்படியெல்லாம் கேட்டிருக்கிறார். உடனே சாமிஜி கேட்கிறாரு, நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்ட்டு. நான் காஞ்சிபுரத்துல இருந்தேன். அதை கேட்கல. சாமி சொல்றாரு, நான் அதை கேட்கல. உங்களுடைய மூல நெறி உங்க அம்மாவோட வயிறு தானே, அங்க இருந்தானே வந்தீங்க? ஆமா, எங்க அம்மாவோட வயிற்றுல இருந்து வந்தேன். உங்க அம்மா அப்பா எங்க இருந்து வந்தாங்க? அவங்க அம்மா அப்பா. அப்படியே போயிட்டே இருங்க, பின்னாடி போயிட்டே இருங்க, பின்னாடி போயிட்டே இருங்க. ஒரு 5 அறிவு, 4, 2, 3, 1, அதுக்கு மேல பஞ்சபூதங்கள், அதுக்கு மேல நட்சத்திரங்கள், அதுக்கு மேல பிரம்மம், அதுக்கு மேல சுத்த வெளி தானே. அப்ப எங்க இருந்து வந்தோங்கிறது இந்த கதையில தெரிஞ்சிருச்சா? இதுக்கு ஏன் நான் வேதத்தை படிக்கணும்? எப்படியா சிக்க வைக்கலான்னு வராரு, முடியல. வேதத்தை நான் படித்ததில்லை, வாதத்தில் யான் கலந்து கொண்டதில்லை, வாதிப்போர் அனைவருக்கும் பொருளாய் உள்ளேன், சோதிப்போர் என்னை புலனறிவால் காண முடியாது மகரிஷி சூளுரைக்கிறார். அப்ப அந்த பிரம்ம ஞானத்தை நான் உணர்வதற்கு எந்த வேதங்களும் தேவை. நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன், என்னுடைய மூலம் என்ன, அந்த ஒரே கதை போதும் என்ற மகரிஷி அந்த பிரம்ம ஞானத்தை பற்றி அவ்வளவு எளிமையான, ஏன் நிறைய சிக்கல்கள், அப்படி போய் இப்படி அதை செய், இதை செய், சடங்குகள், சம்பிரதாயங்கள் எல்லாவற்றையும் கடந்து மகரிஷி அந்த பிரம்ம ஞானத்தை தவத்தின் மூலமாக நீ உன்னை உணர்ந்தால் அந்த பிரம்மம் உனக்குள்ளராக இருப்பது தெரிய வரும், நீ எங்கும் செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்ற. அப்ப அந்த பிரம்மத்தை நாம் உணரும் பொழுது நமக்கு என்ன நிலை ஏற்படும்? வாழ்க்கையில யாருக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? துன்பத்தை தரக்கூடாது என்கிற நிலை ஏற்படும் இல்லைங்களா? அதைத்தான் சொர்க்கம் நரகம் சொன்னாங்க. அத முன்னோர்கள் எப்படி சொல்லியிருக்காங்க? செத்த பிறகு சொர்க்கம், செத்த பிறகு நரகம் இல்லை. வாழும் காலத்தில் நாம் வாழக்கூடிய நபர்களோடு அன்பு செலுத்தும் பொழுது அப்ப நமக்கு ஒரு கேள்வி எழலாம், சொர்க்க வாசலுக்குள்ள போறோமே சார், எதுக்கு போறேங்க? யாராச்சும் சொல்லலாமே. சொர்க்க வாசலுக்குள்ள யாரெல்லாம் போயிருக்கோம்? கை தூக்கலாம். எல்லாருமே போயிருக்கிறோம். எதுக்கு போனாங்க? சொர்க்கத்துக்கு. எங்க சொர்க்கத்துக்கு போனா திரும்ப முடியுமா? கேட்கணுமா இல்லையா? அப்ப முன்னோர்கள் தெரியாம வச்சிருக்காங்களா இல்லைங்களா? பெருமாள் கோயில் வச்சிருக்காங்க இல்லைங்களா? நமது முன்னோர்கள் எதற்காக அதை வைத்தார்கள் என்றால், இந்த சொர்க்க வாசலுக்குள்ள போனா உனக்கு இருக்கக்கூடிய ஒரு தீய பண்பினை நீ விட்டு விட வேண்டும். சாமி, நான் 4 லட்சம் லஞ்சம் வாங்குறேன் அப்படின்னா இந்த வருஷம் 2 லட்சமா குறைச்சிக்கிறேன். 2வது வருஷம் உள்ள போகல, சாமி நான் 4 கிலோ கல்லு கலந்துட்டு இருக்கிறேன், இந்த வருஷம் 2 கிலோ கல்ல கலக்குறேன். அப்ப ஒவ்வொரு வருஷமும் சொர்க்க வாசலுக்குள்ள நான் போக 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 என்கிட்ட நல்ல உயர்வுகள் வர வேண்டும். அடுத்த வருஷம் நான் சுத்தமா லஞ்சம் வாங்கல, அடுத்த வருஷம் நான் கலப்படம் செய்யல. அப்ப அங்க ஒரு போர்டு வைக்கணுமா இல்லையா? என்னன்னு வைக்கணுங்க? இந்த சொர்க்க வாசலுக்குள்ள போனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு தீமையை விட்டுவிட வேண்டும். உண்மையா இல்லையா? அதனுடைய தாற்பயத்தில் தான் முன்னோர்கள் அமைத்திருக்கிறார்கள். ஏன்? வாழும் காலத்தில் யாருக்கும் துன்பம் தரக்கூடாது. மகரிஷி இந்த சொல்ல 2ஆ பிரிக்கிறார். சுவர் பிளஸ் அகம். என்னதுங்க? சுவர் பிளஸ் அகம். சுவர் என்றால் விண். விண்ணுதான் நம்ம உடம்புக்குள்ள உயிராக இருக்கிறது. எந்த விண் எனக்குள்ளாராக உயிராக இருக்கிறதோ அதே விண் தான் அனைவருக்குள்ளாராக உயிராக இருக்கிறது. எனவே வாழும் காலத்தில் யாருக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன்? துன்பத்தை தரமாட்டேன். அப்படி துன்பம் தந்தால் அது நரகம். அப்ப வீட்டுல சண்டை சச்சரவு வந்துச்சுன்னா அது சொர்க்கமா நரகமா? கணவன் மனைவி 15 நாளைக்கு பேசாம இருந்தா சொர்க்கமா நரகமா? சண்டை வருங்க, பிரச்சனைகள் வராமல் எந்த குடும்பத்திலும் இருக்காதுங்க. ஆனா அது என்ன செஞ்சிடணுங்க? அப்பப்ப கடந்து போகணும். சொல்றது ஈஸி, கேட்கறது ஈஸி. லைஃப்ல கடைபிடிக்கிறது நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க. என்ன முன்னாடி நிக்கீங்க நம்மளுக்கு ஈகோ. நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? நான் யாரிடத்துல மன்னிப்பு கேட்கிறேங்க? கணவன்கிட்டயா, மனைவிட்டையா, அப்பாட்டையா, அம்மாட்டையா, அதிகாரிட்டையா? யார்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேங்க? இறைவனிடம் இல்லைங்களா? கோவிலுக்கு போய் கடவுள்கிட்ட என்னெல்லாம் நம்ம கேட்கிறோங்க. கடவுளே, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படி சாமி கும்பிட்டுட்டு வீட்டுல இருக்கிற தெய்வத்திட்ட கேட்கணுமா இல்லையா? இங்கதாங்க கடவுளை நம்ம பார்க்க முடியும். வீட்டுல விட்டு நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. ஏனெனில் ஒரு வீட்டில் வசிக்கக்கூடிய கணவனும் மனைவியும் தாயும் தந்தையும், கணவனும் மனைவியும் அல்ல, தாயும் தந்தையும் அல்ல, அவர்கள் இருவரும் இறைவனும் இறைவியும். இதைத்தான் முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க.
இருவரும் இறைவனும் இறைவியும். அப்ப அந்த வீட்டில் அவர்கள் எந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக வாழ்கிறார்களோ அதுதான் அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய வரம். பிரச்சனை வராம இருக்காது, பயம் வராம இருக்காது, கவலை வராம இருக்காது. எனவே எல்லாம் இறைவன் கொடுத்தது. நல்லா யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை உருவாக்கிய இறைவன் ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் எடுத்திருக்கலாமே. உனக்கு பயம் வேண்டாம், கவலை வேண்டாம், கோபம் வேண்டாம், கவலை எல்லாத்தையும் தூக்கி இருக்கலாமா? இல்லையா? அவனுடைய அதிகாரத்துல முடியுமா? முடியாதா? முடியுங்க, நினைச்சா முடியுங்க. அப்படி பண்ணல. நீ ஆக ஒவ்வொன்றாக உணர்ந்து 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 எனக்குள்ளாராக வந்து சேர வேண்டும். ஏன் இறைவனை உணர முடியல? சீக்கிய சமயம் அற்புதமாக ஒரு செய்தியை சொல்லுகிறது. விளக்க முடியாதது நம்முள்ளே உரைகின்றது. கிரந்தம் சொல்லுகிறது, விளக்க முடியாதது நம்முள்ளே உரைகின்றது. இருந்தும் அவரை காண முடியவில்லை. என்ன காரணம் என்றால், இடையில் ஆணவத்தின் ஹவுமாய், ஆணவம்னா ஹவுமாயின்னு சொல்றாங்க, பரவி உள்ளது. என்னதுங்க? உலக பொருள், அந்தஸ்து, அதிகாரம், சமய செருக்கு போன்றவைகளை குறிக்கின்றது. இது குரு கிரந்தம் சொல்லுகிறது அந்த செய்தியை. அப்ப அந்த ஆணவம் கண்ம மாயையிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். மகாகவி அருட்செல்விமார் அழகா ஒவ்வொரு கவிதையா சொன்னார். ஒரு கவிதையில் குறிப்பிடுகிறார், காக்கை சிறகினிலே நந்தலாலா, நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா, பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா, நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதையா நந்தலாலா. அப்படியே உணர்ந்து உருகி சொல்லுகிறார். தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் கிட்டுதலா நந்தலாலா. இது எங்க நம்ம சிந்திக்க முடியும்? காக்கை சிறகினிலே நந்தலாலா என்றால் இறைவனை பாடுகிறார். அதனால்தான் அவர் பாண்டிச்சேரியில் ஒரு முறை சுனாமி வந்த போது நிறைய பேர் இறந்துட்டாங்க. பறவைகள், விலங்குகள் எல்லாம் செத்து கிடக்கு. எல்லோருமே மனிதர்களை எடுத்து புதைச்சிட்டு இருக்கிறாங்க, பிணங்களை எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இவர் போய் இறந்த காக்காய்களை ஒவ்வொன்றாக பொறுக்குகிறார். ஒருவர் அடி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பாரதியாரை திட்டாரு, எல்லாரும் செத்து கிடக்கிறாங்க, அவங்கள தூக்க முடியல, காக்காய குருவி எடுத்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கு பாரதி சொன்ன பதில், அவர்களை எடுப்பதற்கு நாதி இருக்கிறது, ஆள் இருக்கிறது. ஆனால் இவர்கள் காக்கா செத்துச்சுன்னா காக்காயை எடுக்கும். அப்ப அதையும் நான் என்னவாக பார்க்கிறேன்? இறைவனாக பார்க்கிறேன். நான் பார்க்கக்கூடியது எல்லாமே இறைவனாக. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அவர் பார்க்கறதெல்லாம் இறைவனை பார்க்கறதுனால ஒரு நாள் மதிய உணவுக்கு வீட்டுல எதுவுமே இல்லை, அரிசியே இல்லை. செல்லம்மா போய் பக்கத்து வீட்டுல அங்க இங்க ஒரு அரை கிலோ அந்த குரு அரிசி வாங்கிட்டு வீட்டுல வச்சுட்டு உள்ள போய் ஏதோ பொருள் எடுக்க போயிருக்கிறாங்க. அந்த நேரம் நிறைய குருவி எல்லாம் நின்று இருந்துரு. நம்மால் என்ன பண்ணாருங்க, அப்படியே தூக்கி வீசிட்டாரு. அந்த பறவைகளுக்கு தூக்கி வீசிட்டாரு. செல்லம்மா உள்ள இருந்து வெளியில, எங்கேயா இங்க வச்சிருந்த அரிசி என்ன பண்ண? இல்ல பறவையெல்லாம் வந்துருந்துச்சு, மத்தியானம் சாப்பாடு உனக்கு ஒண்ணு இல்லை, குழந்தைகளுக்கு ஒண்ணு இல்லை. ஆனால் தனக்கு எதுவும் இல்லை என்றாலும் அந்த சீவன்களுக்கு அவர் அளிக்கிறார். அப்ப அந்த மாதிரியான உயர்ந்த நிலையில தான் அவர் பார்த்திருக்கிறார். அது நிறைய நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் அவரு விரிந்த பார்வையில், காக்கை குருவி எங்கள் ஜாதி, எங்கள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறில்லை, நோக்க நோக்க கழியான், பஞ்சபூதங்களை நான் இறைவனாகவே பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நேரம் அதிகமாயிட்டே இருக்குதுங்க. நிறைவா நம்ம பாத்தீங்கன்னா நிறைய நம்ம பார்க்கலாம். ஒருத்தர் என்ன பண்றாரு, துருக்கியை சேர்ந்த ஒரு அதிபர் தன்னுடைய ஊழியர்களுக்கு ஒரே நாள்ல கோடீஸ்வரனா மாத்திட்டார். அந்த நிறுவனத்தை அவர் விற்கிறாரு. நிறைய காசு இருக்குது என்கிட்ட, சாதாரண விஷயம் இல்லை. ஒரே நாள்லயே ஒரு ஆளுக்கு 1.5 கோடி போனஸா கொடுத்து உயர்த்திட்டார். இப்படி நமக்குள்ள நிறைய பேர் நம்மளை இறங்காவலர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? நிறைய செயல்கள். நம்ம ஓசூர்ல இருந்து ஐயா வந்திருக்காங்க, அரங்க துறைராஜ் ஐயா வந்திருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த சமுதாயம் எப்படியாவது மேன்மை அடைய வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தில் அனைவருமே தங்களால் ஆன அனைத்து உதவிகளையும் சமுதாயத்துக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் ஒரு கை ஓசை வராது, 2 கை சேர்ந்தால்தான் ஓசை வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய அனைவருமே தெய்வங்களாக, ஏதோ நம்ம வார்த்தையால் சொல்ல முடியாது, தவம் செய்தால் மட்டுமே, நம்மை நாம் முழுமையாக உணர்ந்தால் மட்டுமே இறைவனை காண முடியும். அப்ப அதுக்கு ஒரே வழி, வெளியில போயிட்டு இருக்கக்கூடிய புலன்களை உள்ள கொண்டு நாம தவம் செய்யணும். சிரமமான வேலை தான், டெய்லி செய்யறதுன்னா சிரமமான வேலை தான். அப்ப டெய்லி செய்தா மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமா அவனை நோக்கி நாம போக முடியும் என்று சொல்லி நிறைவாக ஒரு கவியோடு, கவிஞர் வாலி அற்புதமான கவிதை. நம்மளுக்கெல்லாம் அந்த பாட்டு ரொம்ப தெரியும். எப்படியெல்லாம் இறைவனை பார்க்கிறாரு, அதாவது இந்த உலகத்துல வாழக்கூடிய அனைவரையுமே அவர் இறைவனாக பார்க்கிறது. பெரிய பாட்டு. இதோ எந்த தெய்வம் முன்னாலே
இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு பொன்னகையில் கண்டேனே. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு பொன்னகையில் கண்டேனே. அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான், இசை பூங்குயிலின் தேக்குரலில் இருப்பான். அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான், இசை பூங்குயிலின் தேன்குரலில் இருப்பான். குளிர் மேகமென தாகத்தையே தழிப்பான், தளிர் கொடி விளையும் கனியினிலே நிற்பான். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு பொன்னகையில் கண்டேனே. பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு பொன்னகையில் கண்டேனே. வாழ்க வளம். நன்றி நன்றி. சார்ந்த பெருமக்களே, இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும், ராசிபுரம் அறக்கட்டளை அரங்காவலர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க.